ஹலோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக கோயம்புத்தூர் ஹோப்ஸில் பண்ணியிருக்க ஒரு ஜிம்முக்கான ப்ராஜெக்ட் தாங்க இது. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 72க்கு 56ன்ற மாதிரி சைஸ் வருங்க. இதில் என்ன ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பஃப் பேனல் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 50 mm திக்னஸ் JSW பஃப் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் பார்க்க ஒரு லுக் வைஸ் நல்லா இருந்திருக்கும். இதோட லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56 அடி வரும். இந்த நீளம் பார்த்திங்கன்னா 72 அடி வருங்க. ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது நம்ம ரூஃபிங் ஷீட் தான் இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். இதில் என்ன நாங்கள் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்றைக்கும் வந்துட்டு பஃப் பேனல் ரூஃபிங் இந்த மாதிரிலாம் இன்ஸ்டலேஷன் பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து சிலிக்கானோ இல்லை டபுள் சைட் டேப்போ ஏதோ ஒன்று போட்டு தாங்க ஒட்டணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே ஏசி யூஸ் பண்ணால் லீக்கேஜ் இருக்காது. லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்திங்களா. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது 76 அடின்ற மாதிரி 71 அடின்ற மாதிரி நீளம் வரனால தண்ணி ஃப்யூச்சரில் நல்லா மழை ஜாஸ்தியாக வரும்போது ரிட்டன் நமக்கு அந்த ப்ரொஃபைல் கூட வந்துடக்கூடாது. ஸோ அதனால் எல்லா ஜாயிண்ட்டுக்குமே வந்துட்டு நம்ம சிலிக்கான் அடித்து தான் நம்ம சீட் உட்கார வைக்கணும். இதுவும் சரி, இந்த ஓவர்லேப்பிங் பண்ணுற இடத்துலையும் நம்ம அந்த ஸ்க்ரூ வர இடத்துல கரெக்டாக சிலிக்கான் போட்டு உட்கார வச்சிட்டோம்னா தண்ணி நமக்கு ரிவல்ஸ் ஆனாலும் உள்ள. ஏன்னா ஸ்லோப் கம்மியாக இருக்க ஷெட்லலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமே தண்ணி காற்றடிக்கும் போதோ இல்லை அந்த இடத்துல ஏதோ டேமேஜ் இருந்தாலும் நமக்கு ரிட்டன் ஆகி ஸ்க்ரூ வழியாகவே தண்ணி இறங்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் அவாய்ட் பண்ணணும்னு நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எங்களோட ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பஃப் பேனல் பண்ணியாச்சு. இது ஃபுல் ஸ்க்ரூ பண்ணுற ஒர்க் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஷீட்டில் ஏற்றி முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஹோப்ஸ் மெயின் ரோட்லேயே தான் எங்கள் சைட் லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு சப்போஸ் நீங்களும் பஃப் பேனல் ரூஃபிங் எதாவது பண்ணணும் அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக சைட்டை விசிட் பண்ணலாம். ஒன்றும் இது கிடையாது. ஆல்மோஸ்ட் எங்கள் ரூஃபிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியரில் வந்து கஸ்டமர் வந்து பிளாக் கலர் பெயிண்டிங் பண்ண போகிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஜிம்முன்றனால அந்த லுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்கும்னு சொல்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி ஒரு தீம் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஒர்க்கில் நேம் போர்டுமே நம்ம தாங்க பண்ணி கொடுத்துருக்குது. ஏசிபி ஷீட்டுக்கும் நம்ம பண்ணியிருக்க ஷீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பட்ஜெட் பாதிக்கு பாதி வந்துடுங்க. ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக வந்திருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கும் இதே ஒர்க் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை ரூஃபிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒர்க், பழைய ரூஃபை கழட்டிட்டு புது ரூஃப் எதாவது போட போகிறீங்க, இல்லை வந்துட்டு பஃப் பேனல் ரூஃபிங், கிளே டெயில், ஸ்டோன் கோட்டட் உங்களுக்கு எந்த மாதிரி ரூஃபிங் பண்ணாலும் தாராளமாக ஒய்ஏபி ரூஃபிங் இன்ஜினியர் கண்டக்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸ்லாகவும் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் எல்லாம் போட்டு தான் யூஸ் பண்ணி தருவோங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க பைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பைப்புமே அப்போல்லாம் டாட்டோ மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு எந்த பிராண்டு பைப்பு யூஸ் பண்ண கிடையாது. உங்களுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ரூஃபிங் சம்மந்தப்பட்ட டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கூப்பிடுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ரூஃபிங் ஒர்க் இருந்தாலும் ஒய்ஏபி ரூஃபிங் இன்ஜினியரிங் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.